என்னுடன் அயராது பாடுபட்ட இந்த பகுதி கழகத்தை சேர்ந்த எனது நெஞ்சம் நிறைந்த சகோதரிகள் தேவி, கார்த்திகை செல்வி மற்றும் மீனா, எப்ப பார்த்தாலும் நேற்று படத்துக்கு போயிருந்தான் ஜனநாயகம் படத்துக்கு. ஐயோ என்ன ஆட்டம்! தளபதி ஆடுறத பார்க்கறதா ஆடுறத பார்க்கறதா, அவ்வளவு பாசம் தளபதி மேல, அவ்வளவு பிரியம். அப்படி ஒரு ரசிகர் பட்டாளம் என்று சொல்வதை விட நமது தலைவர் தமிழக முதல்வரின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தமிழ்நாடு மக்களைப் போல அந்த சகோதரிகள் அவ்வளவு ஆர்ப்பரிப்புடன் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் அந்த படத்தை பார்த்தோம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, 3 எழுத்து மந்திரம். நமது முதல்வர் விஜய் என்னும் 3 எழுத்து மந்திரம். டிவிகே என்னும் 3 எழுத்து மந்திரம். தாவேகா என்னும் 3 எழுத்து மந்திரம். விசில் என்ற 3 எழுத்து மந்திரம். உயிர் என்ற 3 எழுத்து மந்திரம். இப்படி நமது தமிழக முதல்வருடைய அத்துணை சேவைகளும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவனான தளபதி விஜய் மட்டும்தான். நான் சும்மாதான் சொல்லல. எப்படி அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி அவர் வாழும் காலம் முழுவதும் முதலமைச்சராக இருந்தாரோ, அதே மாதிரி நமது தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் என்றென்றும் தமிழகத்தின் முதல்வர் ஒருவரையும் எதிர்கட்சியே இல்ல. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே காணாம். போயிட்டாங்க எங்கடாச்சும். இனி எப்பயும் வர முடியாது. இந்த பாருங்க, இந்த குழந்தைகளை 12 வயசு 13 வயசு 7 வயது 8 வயது 12 வயசு 13 வயசு இருக்கிற குழந்தைகள் அடுத்த எலெக்ஷன்ல இந்த தளபதி வரணும்னு ஓட்டு போட போகுது. 7 வயசு 8 வயசு இருக்கிற குழந்தைகள் அடுத்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் 2036 தேர்தலில் தளபதி முதலமைச்சர் போட போறாங்க. ஒரு தாயின் கருவறையில் இருக்கின்ற குழந்தை முதற்கொண்டு தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து உள்ளத்திலும் நிறைந்திருக்கின்றது. பட்டி தொட்டி எங்கும் தாய்மார்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், இப்படி 5 வயது முதல் 50 வயது இருக்கக்கூடிய அத்துணை பேர் நெஞ்சிலும் நிறைந்திருக்கின்ற ஒரே தலைவன் தளபதி விஜய் அவர்கள் தான். நம்ம 60 ஆண்டு காலமா ஆட்டி இந்த தமிழ்நாட்டை நாசம் செஞ்ச திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தொகுதி பக்கம் திரும்பி பார்க்காத ஆளுகள் கிடையாது. தளபதி சொல்லியிருக்கார், என்ன வாக்குறுதி கொடுத்தமோ அந்த வாக்குறுதிகளை செய்து முடிக்க வேண்டும். இதே வண்டியூர் பகுதியில் தீர்த்தக்காடு என்னும் பகுதியில் நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்த மக்களுக்கு 60 ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை மற்றும் குடியிருக்க வீடு வசதி இல்லை, பெண்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை. இந்த தீர்த்தக்காடு வண்டியூர் பகுதியில் உள்ளது. இந்த வண்டியூர் மதுரை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்டது. இதே தொகுதியில்தான்
திமுகவை சேர்ந்த மந்திரி என்பவர் இருந்தார். அவரால் செய்ய முடியல. 50 நாட்கள் ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் தீர்த்த கடை போய் பாருங்க, இதே மாதிரி பட்டாளி வீசி பறக்குது. பகல் போன்ற வெளிச்சம் இருக்கின்றது. இன்னும் அந்த பகுதிக்கு சாலை வசதி, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் வசதி, தெருவிளக்கு வசதி, பெண்களுக்கான கழிப்பறை வசதியை செய்து கொடுக்கும் வரை எனக்கு தூக்கம் இருக்காது. ஒரு அரசியல்வாதி என்றால் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்கு பெற்று தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வளர்ச்சி காண வேண்டும் என்கின்ற சாதாரண அரசியல்வாதி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் பார்த்திருப்பீர்கள். நலத்திட்ட உதவி, ஏழை எளியவர்களுக்கான நலத்திட்ட உதவி, மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவி, பெண்களுக்கான நலத்திட்ட உதவி, விதவைகளுக்கான நலத்திட்ட உதவி, முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவி, இப்படி எந்த உதவி என்றாலும் அதை செய்யக்கூடிய ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர் படை பாருங்க, சிங்கங்களா இருக்குங்க. எல் என்றால் எண்ணெயா இருப்பாங்க. எதையும் எதிர்பார்த்து அவர்கள் செய்வது கிடையாது. நாளைக்கு நமக்கு இந்த பதவி கிடைக்கும், அந்த பதவி கிடைக்கும், கவுன்சிலர் ஆயிரும், சேர்மன் ஆயிரும் செய்வது கிடையாது. மக்களுக்கு தேவை என்ன, தளபதி என்ன உத்தரவிட்டு இருக்கின்றார், அந்த தேவைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரே சிப்பாய்கள் நிறைந்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். தளபதி சொன்னார் கேட்டீங்களா? கரூர் கூட்டத்தில் பேசியிருப்பாரு. யாருக்கும் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க கூடாது. லஞ்சம் கேட்டால் தளபதி விஜய் பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னார். ஞாபகம் இருக்குதா? யாருக்கும் லஞ்சம் கொடுக்க கூடாது. சட்டசபையில தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் பேச்ச நீங்க கேட்டிருப்பீங்க, டிவியில நேரலையில பார்த்திருப்பீங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், மக்கள் பணத்தை தொடமாட்டோம், யாரையும் தொடவிட மாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம். ரெடியா இருக்கு. மதுரை மத்திய சிறையிலிருந்து அனைத்து சிறைச்சாலைகளும் கதவு திறந்தே இருக்கு. போன ஆட்சியிலே ஊழல் செய்த அத்தனை ஊழல்வாதிகளையும் அத்தனை அரசியல்வாதிகளையும் உறுதியாக சிறை செல்வது உறுதி. உப்ப தின்னவே தண்ணி குடிச்சே தீரணும். அது இது தளபதி ஆட்சி. கண்டிப்பாக சிறை செல்வது உறுதி உறுதி உறுதி. யாரும் இனிமேல் லஞ்சம் வாங்கவே பயப்படணும், கை நீட்ட பயப்படணும், மக்களை ஏமாத்துறதுக்கு பயப்படணும், பொய் சொல்லி பிழைக்கிறதுக்கு பயப்படணும். நேர்மையான வழியில நடக்கக்கூடிய ஒரே தூய ஆட்சி தளபதி தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். இத்தனை சிறப்பு மிக்க அந்த தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை நீங்கள் அத்தனை பேரும் கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது
நமது மேடைக்கு நமது அண்ணன் தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் போல தோற்றத்தை கொண்டு வந்த அந்த அன்பு சகோதரரை அவரை மனதார பாராட்டுகிறேன். சென்னையில குளத்தூர்ல கொத்து போட்டா போட்டாங்கன்னு சொன்னார்ல, இவர் தான் போயிருக்காரு. அண்ணன் விஎஸ் பாபு கூட 20 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தளபதி 5 நிமிஷம் தான் போனாரு, இவர் தினமும் போனாரு. அஞ்சு நிமிஷம் போனதுக்கு கொத்து பரோட்டா போட்டாங்க. தளபதி ஒரு 5 நாள் பிரச்சாரம் பண்ணுங்க என்ன இருக்கும்? இதே மேடையில் என் அன்பு சகோதரர் நிற்பது போல் தமிழக முதல்வர் தளபதி விஜய் இதே மேடையில் நிப்பாட்டி காட்டுவேன். இந்த வண்டியூர் பகுதிக்கு கண்டிப்பாக அழைத்து வந்து தளபதியை இதே மேடையில் நிறுத்தி காட்டுவேன். உங்கள் எல்லாருக்கும் இவரை பார்த்தவுடன் எப்படி ஒரு தளபதி அவர்களை பார்த்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றதோ, அந்த மகிழ்ச்சியை உண்மையான மகிழ்ச்சியை ஆக்கி காட்டுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். முடியல தலைவர்களால ஒரு இடத்துக்கு வந்துட்டு போவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. தமிழக முதல்வராக அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்திருந்தாலும் அவருக்கு அனைத்து இடத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்கு அத்தனை இடத்திற்கும் போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக நமது மதுரைக்கும் குறிப்பாக மதுரை கிழக்கு பகுதிக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வண்டியூர் பகுதிக்கும் நான் கூட்டிட்டு வருவேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் உறுதி கூறி, இத்தனை சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற விழா கமிட்டியினர் அத்தனை பேருக்கும் இந்த பகுதியில் உள்ள தம்பி பகுதி செயலாளர் சொன்னது போலதான் நிறைய பேருடைய பெயரை சொல்ல இங்கே விட்டிருந்தாலும் எனக்கு தெரிந்த பெயர்களையாவது குறிப்பிட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதளவில் நிறைந்திருந்தாலும் பெயரை குறிப்பிடாதவர்கள்